மீசை ராஜேந்திரனை விமர்சிக்காமல் கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சா அவர் விடமாட்டார் போல இருக்குது. பிரேமலதா மீது அடுக்கடுக்காக குற்றஞ்சாட சொல்கிறார். இந்த ஐந்தாண்டுகளில் அவர் கட்சி மாறிடுச்சு, கட்சியில் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. அதிமுகவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதிமுகவினுடைய பேச்சாளராக இந்த தேர்தல் முடிவதுக்கு நான் 5-10 நாள் தான் இருக்குது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் காணல் நீராக மாறிடுவார். இருந்தாலும் பதில் சொல்லாமல் கடந்து போகக்கூடாதுன்றக்காக இந்த பதிவு. அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சி கலைஞருடைய நமது உயிரின் உயிரான புரட்சி கலைஞர்களுக்கு உடல்நிலை தொய்வின் காரணமாக கட்சியில் கலந்து கொள்ள முடியாமல் ஒரு தொய்து மந்த நிலையில் இருந்த கட்சியை 5 வருடத்தில் 365 நாட்களும் ஒவ்வொரு ஆண்டுகளும் சுழற்சியில் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று கட்சியை வளர்த்து என்ன போராட்டத்தை அவர் எடுக்கலை. விலைவாசி உயர்வுக்கு போராட்டம் பண்ணினார், இன்றைக்கி சொத்து வரி உயர்ந்ததுக்கு போராடினார், பாலியல் வழக்குக்கு எதிராக போராடினார், மது வழக்குக்கு எதிராக போராடினார், இன்றைக்கி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடியிருக்காரு. இப்படி மாம்பழம் இல்லை, லாக்அப் டெத்து என்று எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு, கனிம வளங்களுக்கு எதிராக எவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டி எவ்வளவு விமர்சனங்களை தாண்டி அவர் போராடினார். அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? இந்த போராட்டத்தை அவர் எடுக்கலைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி 365 நாளும் வருடம் முழுவதும் சுழற்சியில் இந்த தமிழ்நாட்டில் சுழண்டு தன்னுடைய கள போராளியாக எப்படிப்பட்டவர் பிரேமலதா விஜயகாந்த்னா 1996 புரட்சி கலைஞரால் செல்ல முடியாத இடத்துக்கும் அவர் சென்று நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஒரு எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு சென்று ரசிகர்களுடைய திருமணத்திலும் ஆதரவு கொடுத்தவர் பிரேமலதா விஜயகாந்த். அப்படி புரட்சி கலைஞருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதனால்தான் புரட்சி கலைஞரை சொன்னார், நிழல் சக்தி நிஜ சக்தி என்று அவர் பாராட்டினார் என்றால் உண்மைக்கு மிக இல்லை. அந்த அளவுக்கு புரட்சி தலைவி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மைய புள்ளியாக இன்று 2026 திமுகவுக்கே பலம் வாய்ந்த கட்சி எது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில், ஒரு ஆளுங்கட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கி அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளெல்லாம் கண்டு அஞ்சுகிறது. தேமுதிக அங்கே போயிருச்சுன்னா கன்ஃபார்மாக திமுக தான் ஆட்சி என்று அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கையும் தேமுதிக தொண்டர் செல்வாக்கையும் வைத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற ராஜேந்திரன் அவர்களை எண்ணிக்கொள்ளுங்கள். முன்னாள் எம்எல்ஏக்களும் திமுக அதிமுகவில் போனவங்க எங்கே இருக்காங்க என்பதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் இன்றைக்கி எண்ணற்ற பேர் தேமுதிகவை எதிர்த்தவனும் இதிலிருந்து போனவனும் அடையாளம் தெரியல. நீங்கள் அடையாளம் தெரியாமல் ஆயிடக்கூடாது, மென்மேலும் வளர்ச்சி அடையணும். ஏதோ வாய்ப்புக்காக பணத்துக்காக நீங்கள் போயிருக்கீங்க. உங்களை நினைவுகள் இங்கே தான் இருக்குன்னு நினச்சி தான் உங்களை விமர்சிக்காமல் இருக்கிறேன். நீங்கள் கடுமையாக விமர்சிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக பதிவுகளை போடுவதற்கு நான் தயங்க மாட்டேன். முன்னாள் தேமுதிக நிர்வாகி என்பதற்காலும் புரட்சி கலைஞரோடு நெருங்கி இருந்ததாலும் உங்களை நான் பேசாமல் விடுகிறேன். புரட்சி தலைவி மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இன்றைக்கி தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய கடுமையான உழைப்பை, அவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் உழைப்புகளும் வீணாகி விடக்கூடாது. அதற்காக கடுமையாக தொண்டர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தொண்டர்களை நீங்கள் விமர்சிப்பதற்கு சமம் இந்த மீடியாவில் நீங்கள் அமர்ந்து பேசுவது கண்டனத்துக்குரியது.